ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வேர்க்கடலை சட்னி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு ஒரு பேனில் 1 கப் கடலை சேர்த்துக்கோங்க. கடலை நல்லா வறுபடணும். ஒரு 5 மினிட்ஸ் ஸ்லோ ஃப்ளேமில் நல்லா வறுத்துக்கோங்க. கடலை லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகும். இந்த மாதிரி சேஞ்ச் ஆனதுக்கப்புறமா ஒரு தட்டில் மாற்றி வச்சுக்கோங்க, சூடாக ஆறட்டும். நெக்ஸ்ட் அதே பேனில் 2 டேபிள் ஸ்பூன் கடலெண்ணெய் சேர்த்துக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி, 1 டேபிள் ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க. சின்ன வெங்காயம் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. 5 பல்லு பூண்டு சேர்த்துக்கோங்க. வெங்காயம் பூண்டு நல்லா வதங்கட்டும். நெக்ஸ்ட்டு அது கூட ஒரு 3 வரமிளகா சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. நெக்ஸ்ட்டு நம்ம எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா கடலை, அதை மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு நம்ம வதக்கி வச்ச வெங்காயம் இது எல்லாத்தையும் உள்ளே சேர்த்துட்டு கொஞ்சமாக புளி சேர்த்துக்கோங்க. தேங்காய் இருந்தால் சேர்த்துக்கோங்க, இன்னும் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். அவ்வளோதாங்க, நம்ம சட்னி ரெடி. இது கூட நம்ம லைட்டாக உப்பு சேர்த்துக்கலாம் தேவையான அளவு. நெக்ஸ்ட்டு தாளிப்பு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் கடுகு, கொஞ்சம் உளுந்து பருப்பு சேர்த்துக்கோங்க. அது கூட கொஞ்சம் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க, டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். 2 வரமிளகா, கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துட்டு தாளித்து ஊற்றிடுங்க. அவ்வளோதான், நம்ம வேர்க்கடலை சட்னி ரெடி.